ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மார்வல் ஜாம்பி சீரிஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் இருக்கிற பல கேள்விகள், பல கொஷின்ஸு உங்களுக்கு இருக்க நிறைய கேள்வி நம்ம பர்சனலாக எனக்கு இருக்கிறத மொத்தமாக பிரேக் டவுன் பண்ணிடலாம். அதில் எனக்கு இருக்க பெரிய கேள்வி என்னென்னா, எப்படி நம்ம ஜாம்பி தானஸ் வந்து ஒரே இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம ஸ்டாம் பேக்கரை பொசுக்கி அழிச்சு போட்டுருமா? அதுதான் எனக்கு ஒரே டவுட்டு. ஆனால் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரில் நம்ம தார் வந்து அட்டாக் பண்ணுறப்ப, நம்ம தானஸ் வந்து ஃபுல் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை வச்சு அட்டாக் பண்ணுறப்ப நம்ம ஃபுல் பவரையும் தாண்டி வந்து ஸ்டாம் பேக்கர் நம்ம தேனஸோட செஸ்ட்டில் அடிச்சிருக்கோம். எப்படி தாரால் மட்டும் இப்படி பண்ண முடிச்சு? நம்ம ஸ்பைடர்மேன் தூக்கி போட்டப்போ முடியலன்னு கேட்டால், நம்ம தார் வந்து ஃபுல் ஓடின் ஃபோர்ஸ் பவர் வச்சு கடவுள் பவர் வச்சு அட்டாக் பண்ணார் தேனஸை. அதனால மொத்தம் பவரை வந்து தேனஸால் தடுக்க முடியல. அதுவும் யோசிக்கவும் முடியல அந்த நேரத்தில். ஆனால் நம்ம ஜாம்பி தானஸ் அப்படி கிடையாது. அவருக்கு தான் மூலிகை இல்லையே. எப்படி தான் அவர் யோசித்து செயல்படுற மாதிரி வச்சாங்கன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் அந்த வேகத்தை தூக்கி போட்டிருந்தா நம்ம தேனஸ் வந்து யோசித்து கரெக்டாக அடிச்சிருக்காருன்னா உண்மையிலே பெரிய விஷயம் தான். அப்போ தான் அவருக்கு ஒவ்வொரு இன்ஃபினிட் ஸ்டோன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, டைம் ஸ்டோனு, பவர் ஸ்டோனு அப்படின்னு எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதேமாதிரி நம்ம இன்ஃபினிட் ஸ்டோன்ஸை வச்சு நம்ம இன்ஃபினிட்டி வாரில் நம்ம தேனஸ் வந்து தடுத்துருக்கலாம் நம்ம தார. ஆனால் ஏன் தடுக்காம விட்டான்னு தெரில. ஆனால் இந்த ஆப்வியஸாக இந்த இதில் மட்டும் நம்ம தேனஸ் வந்து ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாம் பிரேக்கர் அதோட அந்த ஸ்பைடர்மேன் எப்படி வந்து நம்ம ஸ்டாம் பிரேக்கர் வந்து லிஃப்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒர்த்தினஸ் தேவையில்லை, ஸ்ட்ரென்த் இருந்தால் போதும். நம்ம கேப்டன் அமெரிக்கா அந்த மாதிரி தான் அவெஞ்சர்ஸ் கேமில் லிஃப்ட் பண்ணியிருப்பார், ஸ்ட்ரென்த்து வச்சு மட்டுமே. ஆப்வியஸாக அதை தொடர்ந்து வந்து பார்த்தா நம்ம ஸ்பைடர்மேனுக்கும் அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால நம்ம தேனஸ் மேலே லிஃப்ட் பண்ணி தூக்கி போட்டிருப்பாரு. அதனால் வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம். இதில் எத்தனை பேர் எதிர்பார்த்தீங்க? நான் இது கண்டிப்பாக எதிர்பார்க்கல. சரி, இதுக்கு பார்ட் 2 வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.